சொல்லுங்க பூர்ணி. கமருதீன் வந்து அந்த தலையை பத்தி பேசும்போது ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாரு. இவர் வந்து பிக் பாஸ் கண்டஸ்டண்டா இருக்கும்போது வந்து தட்டலாம் தட்டி இவரை வந்து எழுப்பினாரு, ஐ மீன் டீலக்ஸ் ஹவுஸ் எழுப்பினாரு. பட் ஆனா இப்போ வந்து அது பண்றது இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலி அவர் என்ன சொல்ல வராருன்னே வந்து விஜய் சேதுபதிக்கும் புரியல, இவர் கமருதீனுக்கும் எடுத்து வைக்க தெரியல. எனக்கு அது எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒருத்தன் வந்து பிக் பாஸ் கண்டஸ்டண்டா இருக்கும்போது அவ்வளோ ஹார்ஷா வந்து தட்டெல்லாம் தட்டி தட்டி வேணும்னே எழுப்புன ஒரு ஆள் வந்து தலையா இருக்காருன்னா, அப்போ ஸ்ட்ரிக்டா தானே போய் எழுப்பணும். எந்திரிப்பா தங்கும் அதெல்லாம் கொஞ்சம் கூடாது இல்லையா? உள்ள போய் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றது வந்து இது இல்லையே, தப்பு தானே. கண்டஸ்டன்டா இருக்கும்போது அவ்வளோ கத்தி பேசினவன் தலையா இருக்கும்போது கத்த வேண்டாம். உன்னோட தலை வேலையை பாரு, தப்பு இல்ல. ஆனா அது போய் நீ எழுப்புறது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா எழுப்பலாம் இல்லையா? அந்த இடத்துல இவர் வந்து ஆர்மி இது வேற. சோ ஆர்மினா எவ்வளோ ஹார்ஷா அந்த இடத்துல இருப்பாங்க. இதுதான் பண்ணணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். அதுக்குள்ள ட்ரை பண்ணிருக்கலாம். ஆக்சுவலி வந்து கேட்கலன்னு தோணுச்சு எனக்கு. புரியல. யாரு சொல்லுங்க. புரியல. என்ன புரியல சொல்லுங்க ஹாசன், நான் உங்களுக்கு விளக்குறேன். நீங்க என்ன கேள்வி எடுத்து வைக்கிறீங்கன்னு எனக்கு புரியலன்ற. ஆன்சரே முடிச்சிட்டேன். கேள்வி இல்லங்க, அவங்க அதிருப்தியை சொல்றாங்க. என்னோட கருத்தை சொல்றேன். அதிருப்தி. ஓகே, என்ன கருத்து? சரி பேசுங்க. இல்ல என்ன கருத்து அது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? நீங்களும் கமருதீன் மாதிரியே பேசுற மாதிரியே இருக்கு எனக்கு. நீங்க ரசிகனுக்கு புரிஞ்சிச்சு, அது எப்படி உங்களுக்கு மட்டும் புரியல எனக்கு தெரியல. இப்ப நீங்க கமருதீனா எனக்கு டவுட்டா இருக்கு. சரி, என்னைய வாட்டர் மிலான் கூட நினைச்சுக்கீங்க. அந்த விஷயத்த சொல்லுங்க. சரி, கமருதீன் வந்து ஒரு பாயிண்ட் வச்சாரு. என்னன்னா தலை வந்து எல்லாரையும் எழுப்பினா மீன் சாரி பிபி ஹவுஸ்மேட்டா இருக்கும்போது வந்து தட்டுலாம் அந்த பிளேட்ஸ் எல்லாம் வந்து தட்டி வந்து டீலக்ஸ் ஹவுஸ் இருக்கிறவங்க எழுப்பினாரு. பட் ஆனா இது இப்ப கேப்டனா அவங்கள எழுப்பல அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் சொன்னாரு. ஓகேவா? அந்த பாயிண்ட் வந்து இவரு விஜய் சேதுபதிக்குமே புரியல, கமருதீனுக்குமே எடுத்து வைக்க தெரியல. எனக்கு வந்து அவர் கமருதீன் பேசும்போது எனக்கு எப்படி ரீச் ஆச்சுன்னா, என்னோட மைண்டுக்கு, நீ வந்து நார்மலா ஒரு கண்டஸ்டண்டா இருக்கும்போது வந்து தட்டெல்லாம் வந்து இது பண்ணி அவங்கள எழுப்ப ட்ரை பண்ண, ஒரு தலை ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஏன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லல, பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ வந்து ஏன் போய் எழுப்பல, அது நீ ஏன் பண்ணல அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்சு கமருதீன் கேட்க வராரு. ஆனா அவருக்கு அது எடுத்து வைக்க தெரியலையோ எனக்கு ஃபீல் ஆகுது. புரிஞ்சுச்சா ஐயா? தொண்டையெல்லாம் வலிக்குதுங்க சபரி மாதிரி. அவ்வளவுதானாட்டாரு பொசுகன்ட்டு. என்னங்க இவ்வளவு பெருசா சொல்லிட்டு போறாங்க, நீங்க அவ்வளவுதானா? என்ன சொன்னாங்க? விஜய் சேதுபதி செஞ்சது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த பாயிண்டே வச்சது. இதுல விஜய் சேதுபதி என்ன சொன்னது பிடிக்கல, இவங்க பாயிண்ட் வச்சதுக்கு என்ன சொல்லல. அப்படி சொல்லல ஐயா. நீங்க வந்து பாயிண்ட் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. விஜய் சேதுபதி பண்ணது பிடிக்கலன்னு என்னோட கருத்து இல்ல. அவரும் புரிஞ்சுக்கல இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு. இவர் வந்து எப்பவும் போல பேசுறாருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாங்க. இவருக்கும் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்றேன் நானு. அது ஏன் உட்கார வைக்கணும்? உட்கார வச்சுட்டாங்க, சரி. அப்ப தெளிவா நீங்க விளக்கணும் இல்லையா? எப்ப நீங்க கத்துட்டீங்க? நீங்க வீக் 1 முதல் வீக்ல இருந்து நீங்க எடுத்து வைக்கிற பாயிண்ட்ஸ் வந்து புரியல நம்ம எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அவர் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இல்லையா? இன்னைக்கு பிக் பாஸ்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க இல்லையா? உங்களுடைய கருத்துக்களை தெளிவா எடுத்து வைங்க. ஓகேவா? எனக்கு சப்போர்ட்டே வைக்கல. கமருதீனுக்கு சப்போர்ட்டே பண்ண அதான் சொன்னேன். நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு நான் சொல்ல பண்ணி நான் கமருதீன் நான் சொல்றேன். நான் அவர் சொல்ற பாயிண்ட் வேலிட் இல்லையாங்கிறது அவர் எடுத்து வைக்கக்கூடிய அந்த பாயிண்ட் அந்த தெளிவுலதான் தெரியும். ஓகேவா? அப்போ நீங்க அதுக்கு கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எப்படி தெளிவா எடுத்து வைக்கணுங்கிறத நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. அவருக்கு பேச தெரியலன்னு உங்களுக்கு தெரியுது. ஒரு ஹோஸ்டுக்கு வந்து இவருக்கு பேச தெரியலன்னு தெரியுது. நீ என்ன சொல்ல வரப்பா அப்படின்னு கூட அவர் இன்னொரு வாட்டி கேட்டுக்கலாம் இல்லையா? அது எனக்கு இரிட்டேட்டா இருக்கேன். அவர் முதல் தடவை சொல்லும் போது எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. அவனுக்கு பேசவே வர மாட்டேங்குது அப்படின்னு. திரும்ப எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. அவர்கிட்ட 2-3 தடவை நான் வந்து தெளிவுபடுத்துங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு எதுக்கு நான் வந்து சொல்லணும்? அங்க அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, 14 பேர் உட்காந்துருக்காங்க.
வாட் எவர் இட் பி, டவுன் போட்டாலும் சரி, எது போட்டாலும் சரி. ஐயோ தாத்தா பேசுறாரு. எங்க லைவ் 1 hour முடிஞ்ச அப்புறம் லைவ்ல என்னங்க நடந்துச்சு? பாரு சண்டை. நான் என்னோட லைவ் போயிட்டேன், நான் பார்க்கல. யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. யாரும் பொய் சொன்னாங்கன்னு மட்டும் நான் பார்த்தேன் ஒரு கிளிப்பு. நான் லைவ் பார்க்கவில்லை. கிளிப் திவாகர்ட்ட கேட்டாங்க தாத்தா, ம் இந்த மாதிரி வந்து நான் உன்கிட்ட வந்து இவன் வந்து அன்வான்ட் டச் பண்றான்னு சொன்னேனா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தலையாட்டிட்டே கேட்டாங்க, இல்லைன்ற மாதிரி தலையாட்டிட்டே கேட்டாங்க. திவாகரும் இல்லையே நீ எதுவுமே எனக்கு அந்த மாதிரி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே காம்புறதை நம்பிட்டு ஓகே ஷேக் ஹேண்ட்ஸ், ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாரு. அது மட்டும் தான் கிளிப்ல வந்துருந்துச்சு. ஐ டென்ட் see the whole live. நான் அப்புறம் யூடியூப்ல உட்காந்து நைட்டு தூக்கம் முன்னாடி பார்த்துருவேன். அவ்வளோதான். வேற யாரும் பார்க்கலையா? ஓகே, வரும். ஐயோ, சாண்ட்ரா தாத்தா அது உங்களுக்கு சொன்னாங்கன்னு அந்த சொன்னாங்க. கிளிப்பிங் வரும். அனுப்பிச்சிருக்கோம். அந்த இது ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ பாருங்க. எங்க எனக்கா? உங்களுக்கு டிஎம் பண்ணியிருக்கேன். இதை நான் பார்க்குறேன். தேங்க்ஸ். 2 பேர் வந்து ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சேர்த்துட்டாங்க. கொடுங்க, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அதை பத்தி. அரோராக்கு வந்து ஹவு ரூட் ஷி வாஸ், ஹவு ரூட் இட் இஸ் அப்படின்னு சொல்லி பயங்கரமா டைலாக்லாம் பேசினாங்களே, அது நிஜமாலே அவ்வளோ ரூடாக இருந்துச்சு அரோரா பண்ணும்போது. எனக்கு வந்து இன்னொரு அடி பண்ணுங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு அது. எனக்கு இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கணும்னு தோணுது. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. வந்து பேச பாத்தீங்களா அப்படியே ஆன்னு வச்சிருக்காங்க. கூடு திங்கிவான்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அதுல எனக்கு என்னமா பண்ணிட்ட நீ 4 வாரமா என்ன பண்ண? எனக்கு அவங்க போட்டிருந்த ரீசன் சொன்னாங்க பாத்தியா, ஃபர்ஸ்ட் எடுத்தோம் மணி அப்படிங்கும் போது எனக்கு மணி என்னடா இது இதா மணியா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிடுச்சு. எனக்கு ஒரு ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த பொண்ணை இப்பவே வெளியே எடுத்துருங்க, எனக்கு இது வேண்டாம் இது அப்படிங்கிற மாதிரி நினைப்பு வந்துருச்சு. அது முதல்ல சொல்லுது, காசு எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் வந்து சும்மா ஒரு பக்கெட் லிஸ்ட், அவ்வளவுதான். ப்ளீஸ் இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸ் எனக்கு வந்து தேவையே கிடையாது. எனக்கு வந்து தேவையே கிடையாது. உள்ள நம்ம வந்து இந்த பொண்ணோட பேர் மாறும், இந்த பொண்ணுடைய ஒரு லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு நல்ல She விஷயமா doesn't care about it, bro. அவ Yeah. ஃப்ரெண்ட் நினைக்கிற அளவு கூட அவ நினைக்கல அத. Yeah. She doesn't care about it. So Okay, bye. Good night. Bye bye Purni, bye. நாளைக்கு பார்ப்போம். ஸோ நம்ம ஆக்சுவலி அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. இத்தனை நாளா ஒரு விஷயம் அவங்கள ஒரு விஷயம் பேர் சொல்லி டேக் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல இருந்து இவங்க ரிலீவ் ஆவாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் இதுல இருந்து லைஃப் சேஞ்ச் ஆகும் நினைச்சு நம்ம யோசிக்கிறோம். பட் அந்த பொண்ணு யோசிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டா இருக்கு. அது ரொம்ப கஷ்டமா அதெல்லாம் இருந்துச்சு. தேவையில்ல. நீ எதுக்கு நல்லது நினைக்கிறன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நீ எதுக்கு அதெல்லாம் நல்லது நினைக்கிற? காசு தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி. ஆமா ரியலி எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தாத்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணு. சொல்லுங்க தாத்தா. எங்க அமித்துக்கு பேர் வச்சுட்டேங்க. இப்ப லைவ்ல அவர் கேம் விளையாட வந்தாரா, டியூஷன் எடுக்க வந்தாரா? பார்வதிக்கு நீ இந்த இடத்துல இப்படி பண்ணிருக்கோம், அந்த இடத்துல எப்படி டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இவர் எங்க போய் பார்வதிக்கு அமித் பாருங்க, சொல்றாரா? இப்ப லைவ்ல ஓடிட்டு பாருங்களேன், என்னால தாங்க முடியலங்க. இமாது அவ்வளவு ஆயிடுச்சு. பாருங்களேன், நீங்க யாராவது பார்க்க முடிஞ்சா டக்குன்னு லைவ் பாருங்க. நான் பாக்குறேன் சார். நீங்க பாருங்களேன், பார்வதி வந்து இந்த பாயிண்ட்ல வச்சு அமித் வச்சு செய்யும். யாரா நீ எனக்கு சொல்ற? எங்க அந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் எல்லாம் பண்ணி காட்டுச்சு, அது இப்படி செய் அப்படி செய்து டியூஷன் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சார், இன்புட் வாங்கிக்குவாங்க சார். வெளியில என்ன நடக்குது, வெளியில எப்படி பாக்குறாங்கறத. வெளியில என்ன நடக்குதுன்னு சொல்றது வேறங்க. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல நீ இப்படி பேசுன, அதுக்கு பதிலா இப்படி பேசிருக்கணும், கனியை நீ இப்படி டேக்கிள் பண்ணணும்னு ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி அதான் சார் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஓகே இந்த மாதிரிதான் வெளில பாக்குறாங்க, இவன் இப்படிதான் பாத்துட்டு வந்திருக்கிறான், சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இப்ப யோசிச்சு அவன் சொன்ன ஸ்ட்ராட்டஜி அவன்கிட்ட நடக்கும் பாருங்களேன். வச்சு செய்ய போறோம். பார்வதியை விட்டுருங்க. we are talking about அமித். இவ்வளவு தத்தியா? இல்ல தாத்தா அவன் பார்வதி நினைச்சிருப்பாங்க இந்நேரம், ஆஹா ஒருத்த வெளியே போனா இன்னொருத்த வெளியே வந்து நமக்காக இன்னொருத்த வெளியே வந்துருக்கிறான் அப்படின்னு. எங்க போன நிக்கவா இந்த அம்மா பத்தி வெளியில இவ்வளவு இருக்குது, இது தெரிஞ்சுக்கிட்டு போய் அங்க பாருங்க, அந்த ஆள் டான்ஸ் ஆடி காட்டுறான், நடிச்சு காட்டுறார். எங்க தலைவன் சாண்ட்ரா நெக்லஸ் புடிங்கி போட்டுக்கிறாங்க. இவன் எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தீங்க?
ப்ரோ ஐயோ வாட் இஸ் திஸ்? யாரு 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 என்னாச்சு? எஃப்ஜே சாண்ட்ராவோட நெக்லஸ் புடுங்கி அவன் மாட்டிக்கிட்டான். பிரச்சனை இருக்கும்போது கடவுளே, இவங்கெல்லாம் என்ன பண்றது தெரியலையே. ஐயா இந்த நெக்லஸ் கல்ச்சர்லாம் இந்த சீசன்ல இருந்து ரொம்ப பண்றானுங்க. எல்லாம் போட்டுக்கிறான், கதவை மாட்டிக்கிறான். இன்னைக்கு அவரு அந்த சாண்ட்ராட்ட அந்த லெட்டர் படிக்கும் போது இந்த ரைட் ஹேண்ட் கை அடிக்கடி காதுல எடுத்து சொரிஞ்சிட்டு இருந்தான். யாரும் நோட் பண்ணீங்களா? எஃப்ஜேயா? மோதிரம் போட்டிருந்தான் எல்லா விரல்லையும். அதை ஆமா ஆமா, காட்டுறதுக்காக கையில காதை 4 சொல்லிக்கிட்டே இருந்தான் விரல்ல. அடிக்கடி. கவனிச்சேன். ஓ மோதிரம் போட்டிருக்கான்னு காட்டுறியா நீ அப்படின்னு பார்த்தேன். ஏங்க நீங்க போட்டோ சொன்னாலும் எடுத்துருக்கீங்க. சொன்னீங்க, எங்க ஆயா இவ்வளவு நேரத்துக்கு வட்டி கடைக்கு ஓடுதுங்க. அட்டிக்கு யாராவது எடுத்துட்டு போய் மாட்டிட்டு போறாங்கன்னு வட்டி கடைக்கு வைக்க ஓடுதுங்க. அமித் ரொம்ப ஃபன்னியா இருக்காருங்க. செம்ம இந்த என்டர்டெயின்மெண்ட் போட்டோ நினைக்கிறேன் எடுத்துட்டு அவரால. என்னையா இந்த பயப்படுறான்? அமித் கிவிங் டிப்ஸ் டு பாரு. ஐயோ இல்லங்க, இவர் விளையாட போனாரா அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கு இவரு எங்க ஃபாரூக்கு டச் அப் கேட்டிருந்தாங்களா? இதெல்லாம் அநியாயம் இல்ல? ஆனா அமித்தை நீங்க டச் பண்ணி கொண்டு போயிட்டீங்களா சார்? ஏங்க அவன் பண்ற வேலையை பாருங்கங்க. இதை மட்டும் நாளைக்கு 1 ஹவர்ல போட்டானுங்கன்னா போயிடும், பறந்து போயிடும் எல்லாம். தாத்தா ஹாய் தாத்தா. ஹாய் தாத்தா நீங்க பாசிட்டிவா இருக்கீங்க. ஸோ நான் வந்து அமித் ப்ரோக்கு வியானா கொடுத்த ரிப்ளை எப்படி இருந்துச்சு தாத்தா? அது சொல்லுங்க யார் பேசுறது? தாத்தா. ராஜு தாத்தா, ராஜு. ஓ சீசன் 5 வின்னரா? தாத்தா எனக்கு தெரிய மாட்டேன். இப்பதான் தெரியுது ராஜு எடிட்ஸ். சொல்லுங்க ராஜு சொல்லுங்க. தாத்தா அதாங்க தாத்தா, நீங்க வந்து அமித் பத்தி பேசிருந்தீங்க, அமித் ப்ரோ பத்தி பேசிருந்தீங்க. அதான் இன்னைக்கு அவருக்கு வியானா ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க. அது லைவ்ல பாத்தீங்கன்னா அழுவலன்னு சொல்லிச்சு அதுவா? எதுவும் தாத்தா கேட்கலீங்க தாத்தா. பிரவீன் கிட்ட நீங்க சண்டை போட்டு அழுதீங்களே, ஆமாங்க தாத்தா, ஆமாங்க தாத்தா. ஆமா திரும்பி பேசுனாங்க, 2-3 பேர் பேசுறாங்க, அவ்வளவுதான். சபரி, வியனா, திவாகர், மிச்சவங்களாம். பாரு கூட பேசிட்டான். எங்க விஷயத்த நாங்க டீல் பண்ணிக்கிறோம். பாரு பேசுறது வெளியில வந்துருமே உண்மைலான்ற பயம். அந்த பயத்தை அப்படியே வச்சிருக்கணும் அவங்க. இப்போ லூஸ் பண்ணி விட்டாரு இவரு. இவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, வெளியில ஷோவை பார்த்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இவனுங்க போய் என்னத்தை பண்ண போறானுங்க? வினோதுக்கும் மைக்குக்கும் ஏதோ பிரச்சனைங்க, அடிக்கடி கைட்டி வச்சிருக்காரு. எங்க இவர் என்னங்க ரொம்ப நேரம் பேசுறதா? ஏங்க நான் அப்போலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், அப்புறம் நிப்பாட்டிட்டேன். என்னால தாங்க முடியல, செம்ம கடுப்பாகுது. அது அப்புறம் பாதிக்கும் என்ன. நாளைக்கு அவரை பத்தி வந்தாலே ஏதாவது பேர் வச்சு விட்டுருவானா. ஆனா ரசிகா நம்ம டவுட் பண்ணது சரியா தான் இருக்கும் போல இருக்குது. எங்க பாருக்கு ஒரு கூச்சா தூக்குற ஒத்த வந்து வேலையை விட்டு போயிட்டாட்டு இன்னொருத்தனை வேலைக்கு சேர்த்த மாதிரி இருக்குங்க. இப்ப அததான் அதேதான் தாத்தா தென்றல் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. தாத்தா இந்த ஹோட்டல் டாஸ்க்கு வந்து உண்மையாலே எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் வராங்க, அது கன்ஃபார்மா தாத்தா? யாருக்கு தெரியும்? எனக்கு இன்னைக்கு லைவ்ல யாரோ போட்டிருந்தாங்க, அப்புறம் இங்க வந்தா பேசிட்டு இருந்தாங்களா, நான் இவங்களை கேட்டு இருந்தேன். எனக்கு என்னமா தெரியும்? இல்ல வராங்களா அப்படின்னு தான் தாத்தா கேக்குறேன். யார் வராங்கலாம் கேட்கல. அதெல்லாம் உளுத்து போனோமா, அரைச்சு எல்லா சீசன்லயும் அரைச்சிட்டாங்க. மலையாளத்துல இப்பதான் அரைச்சாங்க அதை. அது அப்ப எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்தாங்க, வின்னர்ஸ் எல்லாம் கூட வந்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் நல்லா விளையாடுனாங்க. வைல்டு கார்டா வரவங்க, எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ். இவனுங்க பாருங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கானுங்க. இவங்க மொத்தத்தையும் சொல்லிருவாங்க போல தாத்தா, வெளியே நடக்கிறது எல்லாத்தையுமே. அங்க உள்ள திவ்யா வரப்போ நான் போய் கிளாஸ் எடுக்க போறேன்ச்சு. நான் அது டீச்சர்னு, நான் டியூஷனே வச்சிருக்கிறாங்க பாருக்கு தனியா ஒரு ஆளை. ஆக்சுவலா சொல்லக்கூடாது தானே தாத்தா? இவங்க என்ன தாத்தா எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க, நீங்க இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கன்னு. இப்படி பண்ணீங்க, இது இப்படி பண்ணிருக்கணும்ன்றாரு. அதுக்கு நீங்க அடுத்த தடவை கடியை வந்து இப்படி சொன்னாங்கன்னா அவங்களே ஒத்துக்குறாங்க. இது ஏங்க
அனல்ல ஒவ்வொருத்தர் தனியா அனலிஸ்ட் வச்சுப்பாங்க ஹோஸ்ட். அதான் பாருங்க அப்படி ஹோஸ்ட் தப்பா பண்றாங்க. புரிஞ்சுன்னு வந்துட்டாருங்க அவரு. சச்சோ பாவங்க. ஆக்சுவலா பிக் பாஸ் இந்த இடத்துல சொல்லணும் தானே, வெளியில இருக்க விஷயங்கள் இங்க பயிரக்கூடாதுன்னு சொல்லுவாரு தானே தாத்தா ஒவ்வொரு அப்புறம் சீசன்லயும். சனிக்கிழமை அன்னைக்கு ரோஸ்டிங்க்கு இல்லாத போயிடும்ல. ஸோ இதெல்லாம் வச்சுப்பாங்க பத்திரமா. ஓகே வெளி ஓகே விஷயம் சொன்னா கூட பரவாயில்லைங்க, அவர் சொல்லுவாருங்க. ஓகே. உள்ள இங்க நடந்தது, இதுக்கு நீங்க இப்படி பண்ணிருக்கணும்னு பாரு இருந்த இடத்த பத்தி தான் சொல்றாரு. ஓகே. அதுதான் இன்னும் தப்பு. சொல்லக்கூடாதுல்ல. உள்ள போறவங்களுக்கு பேரு ஸ்டேரர். நம்ம வைல்ட் கார்டுன்னு வெளியில சொல்றேமே தவிர அது பேர் ஸ்டேரர். ஓகே. அவங்க போய் பாட்டை ஸ்டர் பண்றவங்க. ஓகே. நீ பாட்டை ஸ்டர் பண்ணுனா நீயே மத்தா நிக்கிறிய, மத்த கையில பிடிக்க இந்த வேண்டியது philosophy மத்தானா. class தாத்தா, இந்த philosophy class முடியவே மாட்டேங்குது தாத்தா. இங்க பிலாசபி இல்லங்க, ஸ்ட்ராட்டஜி போட்டு வகுத்து கொடுத்துட்டு இருக்காரு அந்த அம்மாக்கு. ஸ்ட்ராட்டஜி. ஏங்க இவர் விளையாட போனாரா இல்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனாரா? இதுல எந்த நான் சிறந்த நான்ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கீங்க உங்கள அப்படின்றது. இல்ல இப்ப வந்து கமருதீன் வந்து இது பண்ணிட்டு இப்ப இவர் வந்து வண்டியில ஏத்த போறாங்கன்னு நினைக்கிறேன், அவங்கள இறக்கி விட்டுட்டு. ஏங்க இப்பதான் கலையரசு வெளியே போயிருக்காரு. ஏறியாச்சுங்க. ஏறிட்டாங்களா? பாருங்களேன், நீங்க இதுக்கு முன்னாடி பாக்கல டான்ஸ் ஆடி காமிச்சாரு. நீங்க இப்படி ஓடுனீங்க அப்படி ஓடுனீங்க. ஐயோ ஐயோ, நான் என் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம சொன்னேங்க. இந்த சீசன்ல இவ்வளவு மோசமான ஆளை கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ இவங்களுக்கு வந்து பெஸ்டா ஒருத்தர் கூப்பிட்டு வந்தோம்னா இவங்களுக்கும் மோசமா இருக்கணும்ல, அந்த லாஜிக்கு. அதே மாதிரி கூப்பிட்டு வந்திருக்காங்கப்பா. அவர் மூஞ்சில பாருங்களேன், ஒரு காதல் அப்படியே பொங்குது பார்வை பாக்குறப்போ. ஐயோ பாருப்பா, நான் போய் சொல்றேன். கண்ணாடி தான் போட்டுக்கல பாரு. ஆனா பார்வதி ஃபேஸ்ல வந்து மரண பீதி தெரியுதுல்ல. இல்லையே இப்ப வந்து ஸ்டார்முக்கு அப்புறம் ஒரு காம் இருக்கு. ஆஹா, நமக்கு ஒரு ஆள் மாட்டான், இவனே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவான் பாருங்க. நாளையில இருந்து அவனுக்கு ஒட்டிக்கும் ஃபெவிகால வாங்கிட்டு அது கொடுத்து விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெளியில இந்த ஷோவை பார்த்துட்டு போனா அங்க யாருக்கிட்டையாவது பப்ளிக்ல வந்து இவர் தானே வந்து இதெல்லாம் வச்சாரு. வெளியில வந்து நீங்க சொல்லுங்க என்ன பண்ணோம்னு கேட்டேன்னு சொன்னாரு. இவர் தானே லைவ் போட்டவரு. அதுவே ஒரு முட்டாள்தனம். அதுக்கு மேல முட்டாள்தனம் இங்க போயிட்டு அவங்க கிளாஸ் எடுக்கிறது. இவர் விளையாட வந்தாரா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாரான்னு நாளைக்கு கேட்க மாட்டோமா நாங்க? தாத்தா கரெக்ட், அதுதான் நடக்குது. டோட்டலா ஆஃப் பண்ணிடுவாங்க நாளைல இருந்து பாரு. ஆஃப் பண்ண மாட்டாங்க. என்னைக்காவது பாரு குவைட்டா இருந்து பாத்துருக்கீங்களா? எல்லாத்தையும் கறக்குது அவனை. இவன் பிளக்க இன்டரப்டே பண்ண மாட்டாங்க பாருங்களேன். பிக் பாஸ் பேஸ்னால இன்டரப்ட் பண்ணக்கூடியவங்க அவங்க ஃபேஸ்ல என்ன ஒரு அட்டென்ஷன் பாருங்க. ஃபுல்லா போட்டாங்க, பாட்டா எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு இருக்காங்க. நாளைக்கு சொல்லுவாங்க பாருங்க எல்லாம். சொல்றான்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இப்படி அவுட்டர் பெர்ஸ்பெக்டிவ் தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்றாங்க. எப்படி போகுது தெரியாம நான் கன்ஃபியூஸ் ஆயிருந்தேன். நல்ல வரைக்கும் அது சொன்னாங்க. அதேதான் மகாராஜா அப்படின்றாங்க. சீரியஸ்லி இவ்வளவு தத்தியா இருப்பாங்களா? இன்னும் இது தோணுச்சுன்னா அப்புறம் வந்து சொல்றேன். இஸ் வெரி இன்டெலிஜென்ட் கை கம்பேர்ட் டு திஸ் கை. இல்லங்க, இவர் வந்து பிக் பாஸா இருந்தாரா? இவர் வந்து பிக் பாஸா நடிச்சுக்கிறாரு. உள்ள வந்து எல்லாத்துக்கும் டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. தலைவரே, இப்ப நீங்க உள்ள விளையாட வந்திருக்கீங்க. பிக் பாஸ் வாய்ஸ் ஓவர் இல்லைங்க, பிக் பாஸ்ல வாய்ஸ் ஓவர் பண்ணிருப்பாரு. இந்த ஸ்மால் பாஸ் வந்து சொல்லுவாரு, இன்று இவர்கள் இதாச்சுன்னு எபிசோட் எண்டில் ஒன்று வருமே, அது பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். இவர் பிக் பாஸ் இருந்தாருன்னு என்னால் நம்ப முடியல. தெரியல, விசாரிச்சு சொல்றேன் நாளைக்கு. ஓகே. ஹோட்டல் டாஸ்க்ல வந்து அவங்க மேனேஜர் ஏதாவது தெரியுமா தாத்தா? அவங்க ஹோட்டல் டாஸ்க்ல வந்து இவங்க பார்வதி அதுதான் இருப்பாங்க. இவங்க என்ன வேலையா பார்க்க போறாங்க? அதுதான் கேட்டேன் நான். வேலைன்னா ரொம்ப வேற மாதிரி மாறிடுவது. வேலையா பார்க்க போறாங்க. கெஸ்ட் தூக்கி போட்டு அடிச்சுட்டு இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். எப்படியும் செய்யாது. வேணாம், இது மேனேஜரே இருக்கட்டும். இல்ல அதான் சொல்லுவாங்க, ஹலோ இருங்க, அவங்க வந்து கண்டஸ்டன்ட் கிடையாது, அவங்க சண்டை போடக்கூடாது. அதெல்லாம் முடியாது, நான் சண்டை போடுவேன். நீங்க யார் சொல்றது? யார் என்ன சொல்றது? அதானே, நீ யார் என்ன சொல்றது? நான் சண்டை போடுவேன். அதேதான்.
உனக்கு பிடிக்கலன்னு தனியா போய் உட்காரு. இல்ல ஏதாவது வேலை செய்ய சொன்னா கூட இல்லையே நான் ஒரு தடவை செஞ்சுட்டேனே கிளீனா தானே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தானே இருக்கு, மறுபடியும் ஏன் மறுபடியும் செய்ய எனக்கு சொல்றீங்க? கூப்பிட்டீங்க. ஒரு எக்கு எங்க நீ ஒரு செய் புல்சை அப்படின்ட்டுருவாங்க. ஏன் சும்மா வினோத் அப்படி சாப்பிட திவாகர் ஒன்னா மாட்டீங்களா? சேர்ந்துட்டாங்க விக்கல்ஸ் தலைமையில. இவங்க எல்லாம் சேர்ந்து வைல்ட் கார்டை ஐயோ விரட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா சீசன்லயும் நடக்கும் அது. சேர்ந்துட்டானுங்க ஒன்னா. இல்ல அதான் சொல்லுவாங்களே, நீங்க போய் புல்சை ஆம்லெட் போட்டு வாங்க. புல்சையா வெறும் இதான் வெறும் ஆம்லெட் தான் போட முடியும், கண்ட கண்டெல்லாம் போட முடியாது, சாப்பிட்றதுனா இல்ல சாப்பிடுங்க, முடிஞ்ச எனக்கு இல்லாட்டி போட்டு அவ்வளோ. வாங்குவாங்க. ஒரு வாட்டி போட்டு காட்டுங்க பாப்போம், சாப்பிட்டு பாப்போம். நல்லா இருக்கு இன்னொன்னு போடு அப்படின்னு. ஐயோ ஐயோ செம கவலை இருக்க போதுங்க இவங்கெல்லாம். சீரியஸ்லி எக்ஸ்ல யாரு பெருசா வரான்ற இருக்கு. யோசிச்சு பாருங்க, உள்ள வந்து விசித்ரா எல்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. விசித்ராவுக்கு ஒரு வந்து இவங்க பார்வை போட்டு விட்டாங்கன்னு வச்சுக்கோ அசிஸ்டன்ட். ஐயோ எக்ஸுக்கும் கரண்ட்டுக்குமே சண்டை நடக்கும். சித்ரா கூலா ஹேண்டில் பண்ணுவாங்க. அடிச்சு அவங்க பிரிச்சிருவாங்க. பயங்கர போல்டுப்பா, செம்மையா பண்ணுவாங்க. ம். ஏன் கத்துற ஆனா சத்தியமா அப்படின்ட்டுருவாங்க. சொல்றேங்க, இவ்வளோ ஆப்வியஸா டீமும் பிக் பாஸ் டீம் பயஸ்டா இருக்குது நான் எந்த சீசன்ல எந்த லாங்குவேஜ்லயும் பார்க்கல. வெரி வெரி பயஸ்ட். டெஸ்பரேட் மாதிரி இருக்குங்க இதோட. டெஸ்பரேட்ன்ற மாதிரி இருக்கு. ஏதோ பண்ணுங்கடா, என்ன வேணாலும் தரேன்டா ஏங்க இன்ஃபர்மேஷன், உள்ளுக்குள்ள வந்து தயவு செஞ்சு கண்டென்ட் கொடுங்கடா. அனலிஸ்ட் டியூஷன் டீச்சர்லாம் அமைச்சு வச்சிருக்காங்க. எப்படிங்க அது? நான் சொல்றேன், தயவு செஞ்சு கண்டென்ட் கொடுங்கடா. எக்ஸ் கண்டென்ட் கூட அமைச்சு வைக்கிறேன்டா, கத்துக்கிட்டாத கண்டென்ட் கொடுங்கடா அப்படின்றாங்க. எக்ஸ் கண்டஸ்டன்ஸா சொல்லி அனுப்புவாங்க போலது. பார்வை பக்குவமா பாத்துக்கோங்க, 10 வருஷம் வச்சுக்கோங்க. கோவங்கியும் படுத்திடாதீங்க, அவங்க வெடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான். நான் இன்னைக்கு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் எஃப்ஜேயோட பாடி லாங்குவேஜ் நேற்று சாட்டர்டே எபிசோட்லயும் இன்னைக்கும் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்குது. அவன் எப்பவுமே அப்படிதான் தான். நீங்க இன்னைக்கு புதுசா நோட்டீஸ் பண்றீங்களா? இவ்வளவு நாள் அவனை நான் பார்த்ததே எப்பவுமே இல்லையே. irritating தான் அப்பப்போ இருக்கான். வெட்டுறேன் குத்துறேன்னு வருவான் தவிர வேற என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு அவர் சொல்லுங்க. ஊருக்கு ஆதிரிக்காவது ஏதாவது கொடுத்தாரு, மற்றவங்க யாருக்கு எதுவுமே தெரியலையே. see what he does. இந்த வாரம் வந்து பயங்கரமா டிப்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கான். என்ன சொல்றானு என்ன பண்றான்னு பாப்போம். என்ன ரம்யா பக்கம் போய் வர ஆரம்பிச்சிட்டான். டேய் இல்ல அதுக்கு அணியா? ஓகே ஓகே, ஒரே நிமிஷம். சுபாஷினி பேசட்டும். சுபாஷினி பேசுங்க. எஸ். ஸோ ஜஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் நான் நோட் பண்ணேன் அது சொல்லணும்னு. ஸோ அந்த அந்த கப்புள்ஸ் உள்ள வந்துட்டு அந்த பேப்பர்லாம் கிழிச்சு இது பண்ணும்போது, ஸோ ஃபஸ்ட்டு பார்வதி இதை கிழிச்சு போட்டாங்க. அப்புறமா இன்னொருத்தரை வந்து கிழிக்கல. அப்போ பார்வதி ஆஸ்ட், ஓ அவங்களது கிழிக்கல. அப்போ அவன் வந்துட்டு அந்த அந்த பிரஜின் வந்துட்டு இல்லை அது எங்க இஷ்டம் அது மாதிரி ஏதோ ஹீ செட் அது மாதிரி இல்லை அது எங்க நாங்க இது முடிவு பண்றதோ ஏதோ சொல்லிட்டு அப்படியே ஒரு யாருன்னா கவனிச்சிங்களான்னு தெரியல, அந்த ஒரு ஸ்டேர் ஹி கேவ் யூனோ பார்வதி. அப்படியே அந்த கண்ணு மட்டும் இன்னும் கூட என் கண்ணுலயே நிக்குது. அப்படியே ஒரு அவ்வளோ ஒரு வன்மம், அவ்வளோ ஒரு ஹேட்ரடோட ஹீ சாஹர். அது ஒரு ஜஸ்ட் லைக் செகண்ட் அப்படி போயிடுச்சு அந்த சீனு. அது யாராவது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு பாயிண்ட் வந்து நான் வந்துட்டு அப்புறம் அந்த லேடி வந்து திவ்யா ஷீ சைட் நான் டிக்னிட்டி டெக்கோரம் அதெல்லாம் சொன்னாங்க. கடைசியில் ஷீ இஸ் வாக்கிங் அவுட் பிகாஸ் அவங்களுக்கு அந்த சாங் பிடிக்கல. அது என்ன டெக்கோரம் என்ன டிக்னிட்டி எனக்கு தெரியல. ஸோ பிகாஸ் ஜஸ்ட் லைக் பார்வதி அவங்களுக்கு பிடிக்கலன்னா ஷீ வில் கோ இல்லை, அந்த மாதிரி ஷீ ஜஸ்ட் வாக்கிங் அவுட் யூனோ. அது ஏன்னா அந்த பாட்டு இதுவா இல்லையா. ஸோ அதுக்கு தானே எல்லாமே எடுத்துக்கிறதுக்கு தானே வந்திருக்காங்க. ஸோ அது மாதிரி ஐ ஃபெல்ட் அவங்க பண்ணது ஃபஸ்ட்டு டேவே ஷீ ஜஸ்ட் ப்ரூவ்ட் தட் ஷீ இஸ் எக்ஸாக்ட்லி லைக் ஒன் ஆஃப் தெம். அப்புறம் அந்த 4 பேர் செலக்ட் பண்ணதில் வந்து ஐ திங்க் அந்த 3 பேர் கரெக்டாக இருந்தாங்க. திவாகருக்கு பதில் இவ்வளோ பேசுகிறாங்க இவங்க. ஸோ அவங்க எஃப்ஜே இல்லை சபரி யாரையாவது ஒருத்தர் எடுத்துருக்கலாம் யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு, சபரியை எடுத்துருக்கலாம். அவங்களுக்கே அந்த கட்ஸ் இல்லை பாருங்க, அந்த குரூப்பில் தொட்டு ஒருத்தர் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கே கட்ஸ் இல்லை. அவங்க வந்துட்டு திவாகர்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க இதுலேருந்து ஒருத்தரை வெளில எடுத்திருந்தாங்கன்னா யூஸ்லெஸ்ன்னு நல்லா இருந்திருக்கும். ஸோ தீஸ் ஆர் த 3 பாயிண்ட்ஸ் ஐ வாண்டட் டு சே. தேங்க்யூ. வெரி வெல் செட். சாம் கீழே ஜாக்கி வந்திருக்கார் பாருங்க. கொடுத்துட்டோம் தாத்தா, அவருக்கு வந்தனுமே கொடுத்துட்டோம். ஜாக்கி சினிமா சார் ஃப்ரீயா இருந்தா வாங்க, உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன்.
வசீகா உன் மைக்கை மியூட் பண்ணிக்கோ. மைக்ல இருந்து சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஓகே, காத்து வந்துகிட்டே இருக்கு. ஓகே, பிக் பாஸ் அன்லிமிட்டட் பேசுங்க. கனெக்ட் பண்ணுங்க. சுபாஷினி அவங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு தான் சரி திவ்யா பண்ணது எனக்கு ஓகேவா தான் தெரிஞ்சது. பிகாஸ் ரீசன் டெக்கோரம்லாம் மெயின்டைன் பண்ணலாம். பட் தே கால்ஸ் them, asked them to sit and they said வெல்கம் சாங் பாடுறன்ட்டு, பட் they did not do it. ஸோ அது அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை பாதிக்கிற மாதிரி அதை மார்க் பண்ணி ஒரு பாட்டு பாடும்போது ஷீ இஸ் வாக்கிங் அவே. ஐ திங்க் தட்ஸ் ஃபேர். டெக்கோரம் மெயின்டைன் பண்றது ஆல் தட் இஸ் ஃபைன். in what she thinks is rightன்றத போதான். இப்போ பிக் பாஸ் கூப்பிட்டாங்க உட்கார வச்சாருன்னா இட்ஸ் ஃபைன். பட் when these people are making them sit and they are trying to the tease பண்ற மாதிரி ஒரு சாங் பாடும்போது she has the right to walk away. So I don't think this comes under that. That's my opinion. அதுவும் இல்லாம அவங்க ஏதோ வார்த்தை சொல்லி கூப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. அது என்னன்னு சொல்லல. அது ஏதாவது வந்துச்சா இல்ல எடிட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. அது என்ன வார்த்தையும் கேட்டுட்டே இருந்தாங்க. அது வந்து விளையாட்டா சொன்னேன்ற மாதிரி ஏதோ சொன்னாரு. நீங்க என்னோட ரிவ்யூ பாருங்க, நான் சொல்லியிருப்பேன். What he did was absolutely unwarranted. When he complains செருப்பு கீழே இருக்கேன்னு அவர் சொல்றது தப்புன்னா, நீங்க நாங்க உங்களுக்கு மேல இருக்கோம் அப்படின்னு சொல்றது மொக்க நீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் தப்பு தானே. நானா இருந்தா வாக் பண்ணிருக்க மாட்டேன், வேற ஏதாவது பண்ணிருப்பேன். பட் அவங்க வாக் பண்ணாங்க. எக்ஸாக்ட்லி தாத்தா, எனக்கு அதான் பட்டுச்சு. அங்கேயும் அவங்க ஷீ ஸ்டாண்டிங் ஃபார் ஹர் செல்ஃப்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஷீ இஸ் வாய்ஸிங் அவுட், அவ்வளவுதான். அது பவர்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு. சனா பேசுங்க. சனா பிடிக்காத ஒரு விஷயம் வந்து வாட்டர்மெலான் அண்ட் சுபிக்ஷாவை சூஸ் பண்ணதுதான். ஐ டோன்ட் நோ வை ஷீ டிட் தட். மேபி ஷீ இஸ் செட்டிங் ஹர் எனிமீஸ் ஆர் சம்திங். லைக் யாரை டார்கெட் பண்ணணும்னு நினைச்சு பண்றாங்களா? ஐ டோன்ட் நோ வாட் ஹர் கேம் பிளே வந்தா ஓகே, பட் ஷீ குட் ஹவ் சூஸ் சம்வன் எல்ஸ். ஓகே, சனா இருக்கீங்களா? சனா ஓகே, நான் லிசனர் ரிமூவ் பண்றேன். சுபாஷ் நீ பேசிட்டீங்கல்ல? Yeah, I'm done. Yeah, thank you. ஓகே, தேங்க் யூ. இல்ல நான் அதுல இவங்க சொன்னது ஆக்சுவலி வந்து கரெக்ட் தான். தீஸ் பீப்புள் ஷுட் ஹவ் ஆக்சுவலி டார்கெட்டட் அட்லீஸ்ட் ஒன் ஃப்ரம் த 4 பேர் வெளில தூக்கி போட்டதுல அட்லீஸ்ட் கொடுத்தவங்களாவது வந்து இந்த அன்பு கேங்ல இருந்துட்டு இருந்தா இட் would have been good. Instead of Subi or Divagar, I would have said so. Aurora okay, Vickles okay, வெளில போட்டோம். பட் அட்லீஸ்ட் instead of Subi or Divagar வந்து சுபி இவன் திவாகர் கூட போட்டோம். அட்லீஸ்ட் சுபியை தூக்கிட்டு அந்த இடத்துல வந்து யாராச்சும் ஒருத்தவங்க ஜஸ்ட் ஸோ தட் யூ ஹேவ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த கேங் தட் ஷோகேசிங் தட் நான் வந்து அந்த கேங்கையும் அடிப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். ஓகே, ஒன் செகண்ட். ஜாக்கி சார் வெல்கம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்னைக்கு பார்க்கும்போது வைல்ட் கார்டு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே சொல்லுங்க சார். டாப்ஸ் இல்ல வைல்ட் அந்த கண்டஸ்டன்ஸ்லாம் ஒரு நீங்க என்னதான் வெளியில உங்களை வந்து சொல்லி அனுப்பிச்சு டீம் வந்து உங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சு இவங்கெல்லாம் நீங்க இப்படி இப்படி பேசணும்னு சொன்னாலும் நம்மளுக்கு ஒரு சென்ஸ் இருக்காது. ஏன்னா நீங்க சொல்லிட்டு வெளியே வர மாதிரி நீங்க மூவி ப்ரொமோஷனுக்கு நீங்க உள்ளார போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சரியா விளையாடல, உங்களெல்லாம் உங்க பேர்லாம் நாறிட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் உள்ளார போயெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. வெளில போறவங்ககிட்ட எப்படிலாம் போகுது அப்படிலாம் என்னென்னோ பேசுவாங்க. சில பேர் ரொம்ப எத்திக்கலா அதெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லி அனுப்பிச்சிருக்காங்கன்னுவாங்க. சில பேர் வந்து முன்னாடி பழக்கத்துல வந்து ஏதாவது ஒரு வார்த்தையாவது விட்டு போவாங்க, நீ ரொம்ப ஓவரா போறடா, இந்த பையன் கூட டிராவல் பண்ணு, அந்த பொண்ணு கூட டிராவல் பண்ணு, இல்லை நீ இப்படி டிராவல் பண்றதே தப்பு அப்படிலாம் சொல்லிட்டு போவாங்க. இவங்க வந்து இன்னும் மூவி ப்ரொமோஷன் அந்த மாதிரி அவங்க எல்லாரையும் கத்திட்டு இருக்காங்க. எனக்கு தெரியவே இல்லை. இதுக்கப்புறம் இவங்க அந்த வீட்டில் தானே இருக்கணும். அதே மாதிரி இந்த ஒரு சிங்கம் வந்ததுன்னா 4 மாடுங்க எதிர்த்த கதையா, அங்க இருக்கிறவங்க யாருமே அரோராவை தவிர வேற யாருமே எனக்கு தெரிஞ்சு அவங்க யாரையுமே எதிர்க்காதது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீ ஃபுல்லா வெளியில பார்த்து வந்திருக்க, நான் உள்ளார உட்காந்துருக்கேன், நீ என்னை வந்து இப்படிலாம் நீ சொல்றன்னு போது அதை டிஃபைன் பண்ணவே இல்லை. அதை வந்து அது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு இதுவாகவே இருந்துச்சு. ரைட். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச அந்த கப்புள்ஸ் 2 பேருமே வந்து கொஞ்சம் மெச்சூர்டா பேசாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். தட்ஸ் ஆல். திஸ் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ரைட். வெரி வெல் செட் சார்.
அதே மாதிரி ஒன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. வெளி விஷயம் பேசாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. இவங்க கிளாஸ் பட் எடுத்துட்டு இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா. ஏன் சார் அது வந்து அதான் கிளாஸ் எடுக்கிறதே கூட ஓவர் டூவா இருக்குதுன்னு சொல்ல வரேன் நான். எக்ஸ்ட்ரீமா அந்த கிளாஸ் இல்ல சார், ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு அமித் ஃபாரூக். ஓகே 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 ஒரு சப்ஜெக்ட் ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கிறாங்க சார். ஓகே 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 நீங்க வேர்ல்ட் கார்டை பத்தி என்ன சொல்றீங்க? பெஸ்ட் யாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ, எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. இவங்க முதல்ல உள்ளார போகட்டும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டோம். அவங்க உள்ளார போய் ஏன்னா நீங்க நம்ம 1000 வெளியில இருந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை பேசினா கூட அவர் சுரேஷ் அவர்களுக்கு கூட தெரியும். எதுவுமே இல்லாம இருக்கும்போது நீங்க நல்லா அந்த எமோஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுமே அங்க வந்து கனெக்ட் ஆயிடும். நம்ம 1000 பேசலாம், ஆனா அவங்க உள்ளார போய் எல்லாம் வீராவேசமா போனவங்க எல்லாமே ஏன் இப்படி ஆகுறாங்க அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்களேன். ஒரு 4 மணி நேரம் நம்மளால போன் இல்லாம இருக்கவே முடியாது. சும்மா ஒரு 4 மணி நேரம். ஏன்னா நம்ம ரெகுலரா போனுக்குலாம் அடிக்ட் ஆயிட்டோம். ஆக்சுவலி ஏதாவது சோசியல் மீடியால பாக்குறது அப்படி இப்படின்னு ஏதாவது இருக்கும். அது எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு வெறுமையா இருக்கும். வீட்டுக்கு போனதுமே உங்களுக்கு வந்து ஒரு ரிசீவ் பண்றதுக்கு குழந்தைங்க இருக்கும், ஒய்ஃப் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவீங்க. இது எல்லாம் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து வெளில இருந்து நம்ம 1000 கருத்துக்கள் சொல்லும்போது, ஆனா உள்ளார போறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து உள்ளுக்குள்ள சொல்லி 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 விளையாடுறது வந்து எனக்கு தெரிஞ்ச ஆரிய தவிர எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி விளையாடுனது யாருமே கிடையாது. தனியா ஒரு ஆளா நின்னுக்கிட்டு விளையாடுறது வந்து அவர் மாதிரி எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியான மெச்சூர்டா அங்க வந்து இருக்கிற மாதிரியான ஆட்களை நம்ம இன்னும் பார்க்கல. பேசும்போதே பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நிறைய லூஸ் ஹோல்ஸ் மாதிரி நிறைய பேசிட்டே இருக்காங்க. அதெல்லாம் இல்லாம ஓரளவுக்கு சொல்லிட்டு நகர்ந்துருக்கலாம். நீ நிறைய ரூடா நடந்துக்கிற மாதிரி இவங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால எனக்கு எதுவும் இப்போதைக்கு எதுவும் ஜட்ஜ்மெண்டே கிடையாது ஆக்சுவலா. ஓகே ஓகே பாப்போம். நாளைக்கு 2 நாள் விளாண்டாங்கன்னா ஒரு ஐடியா வரும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அப்படி போகுதுன்னு பார்க்கலாம். get a better idea of how these people will play inside the house. எஸ், அதே மாதிரி மலையாளத்துல இதே மாதிரி ஒரு கப்புள்ஸ் போயிருந்தாங்க. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தனித்தனியா விளையாடுறதுன்னு சொல்லிட்டு போனாங்க. 3வது சீசன் நினைக்கிறேன். அதான் 3வது சீசன் தான். அது நாங்க ரிவ்யூ பண்ணோம் அந்த சீசன். அப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணா விளையாடுவாங்க, அப்புறம் கொஞ்சம் தனியா போவாங்க, அப்புறம் திரும்ப ஒண்ணா வாங்க. அது மாதிரி நிறைய இருக்கும். அது கொஞ்சம் நல்லா இருக்கும் எமோஷனலா பார்க்கும்போது. இவங்க எப்படி அதை பண்ண போறாங்கன்னு தெரியல. அதுதான் அதாவது இந்த சீசனை பொறுத்தவரை இது கொஞ்சம் புதிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு சண்டேல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து வீட்டுல வந்து நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம் போலாம். அது இன்னொருத்தவங்க கண்ணெதிரிக்கே சொல்லும்போது ஆபீஸ்ல அவங்க வந்து ஒரு சபார்டினேட் அவங்க உயரதிகாரி பேசுறாங்க, திட்டுறாங்க, போறாங்க, அது வேற. உங்க கண்ணெதிரிக்கே ஒரு விமர்சனங்கள் வேற யாராவது வைக்கும்போது உங்களுக்கு ஆனாரா விட்டாலும் சதை ஆடும்ல. அது எப்படி ஆடுதுன்னு பார்க்கலாம். தட்ஸ் ஆல். ஓகே 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 சாம், நான் மட்டும் அப்படி நினைக்கலங்க. இப்போ இப்ப லைவ் பண்ணல ஈவினிங் நைட்டு, அது கீழே கமெண்ட்ஸ் லைவ் என் லைவ் இல்ல, நான் லைவ் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க லைவ் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. படிச்சா சூப்பர் தமாஷா இருக்கு. பீப்புள் ஆர் நாட் ஸ்டூபிட். தெளிவா போடுறாங்க. அதாவது முன்னால வந்து திட்டுறாம திட்டுட்டு பிரஜன் அண்ட் எல்லாருமே பார்வதிக்கு சப்போர்ட்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. கிளாஸ் எடுக்கிறது எல்லாமே போட்டிருக்காங்க. ஓகே 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 ஓகே. அதனாலதான் என்னால இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க வரட்டும், ஒரு 2 நாள் போகட்டும் அப்படின்றதுதான். அதே சீசன் தான் மோகன்லால் வந்து சொல்லுவாரு, 15 நாள் இப்போதைக்கு வேரெல்லாம் விட்டு எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடும், இப்ப வந்து நம்ம வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி இவங்க இப்பதானே வந்திருக்காங்க. ஒரு வாரம் கழிச்சு தான் அவங்கள நம்ம சொல்ல முடியும். இப்ப அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. நிறைய தாட் ஓடும் சார். நம்ம சொல்றோம் அந்த பசங்க என்ன பண்ணிச்சு போச்சுன்னு அப்படிலாம் மைண்ட்ல ஓடும். ஸோ அதனால பார்ப்போம் அவங்க எப்படி பண்றாங்க ஏதுன்ட்டு. ஆனா எப்படியா இருந்தாலும் பூனைக்குட்டி வெளியே வந்துருன்றதான் இந்த ஷோவை பொறுத்தவரையிலையும் குட் திங். ஆனா பூனைக்குட்டிக்கு பொட்டியை கொடுத்து விட்டுருக்காங்களே, அதுக்குள்ள சுகமா தூங்கிருங்க. அவங்களுக்கும் பசிக்கும் இல்ல சார். அந்த மாதிரி ஏதோ 2 எலியை விட்டா ஓகே, இல்ல பூனையை வரட்டுற நாயை விட்டா ஓகே, பொட்டியை கொடுத்து விட்டுக்கிறாங்க வெல்வெட்டு மெத்தைய போட்டு. யார் இருக்கா? வேற யாராவது பேச சொல்லுங்க. ஹேமுரலி. அதான் ஹேமுரலி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க, இப்ப பேசுறீங்களா? எஸ்
வணக்கம். சொல்லுங்க. தாத்தா நீங்க சொன்னீங்கல்ல, அந்த இன்னைக்கு வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் அவங்க பேசும்போது, அந்த இடத்த விட்டு விலகி போயிட்டாங்கன்னு சொல்லி பேசும்போது, அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? மொக்க அந்த சாங்ல வந்த வார்த்தைகள் சொல்றேன். மொக்க, நீ நாங்கெல்லாம் உனக்கு மேல, நீங்கெல்லாம் வந்து கீழன்ற மாதிரி வந்துச்சு அந்த பாட்டு. அவங்க அந்த இடத்துல விலகி போனாங்கல்ல. இதுக்கு முன்னாடி வந்து விக்ரமோட சன் வந்திருந்தார்ல. அப்ப இந்த மாதிரி தானே ஏதோ கமெண்ட் பண்ணாங்கல்ல. இவங்களோட இது வந்து இரிட்டேட்டிங்கா இருந்துச்சுல்ல. அத இங்க வந்து யாராவது எடுத்து பேசியிருக்கலாம். இதே மாதிரி தான் கஸ்ட் வந்தப்ப அம்மா பண்ணீங்கன்னு 4 சொல்லிட்டு. வார விஷயமா, ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க வந்து இந்த மாதிரி விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு சீசன்லயும் வெளியிலேருந்து ப்ரமோஷனுக்கு வந்தவங்க இவ்வளவு இல்ட்ரீட் பண்ணதே கிடையாது. சபரி அண்ட் அததான் சொல்றேன். அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் அத இல்லையா? இப்ப அவங்க இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனவங்க. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு ஆக்சுவலி நான் நிமிஷமா ஹோல்ட் ஆன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஓகே. போனாங்களா? பார்த்தா அப்படியே தெரியுது. இப்ப பாருங்க. அது பண்ணிருப்பாங்கன்னு அது நினைச்சு முதல்ல வந்த உடனே அந்த ஒரு வேகம் இருக்குமா? அதுக்கப்புறம் அவங்க எப்படி நடக்குறாங்க? அதனால தான் முதல்ல எடுத்த உடனே பேசாம இருக்கணும். நம்ம யாருன்னு காட்டக்கூடாது எக்ஸாக்ட்லி. அவங்களுக்கு. ஏன்னா அவங்க யாருன்னு நமக்கு தெரியும். அது ப்ளஸ் பாயிண்ட். நம்ம யாருன்னு அவங்கள சுத்தல்ல விடணும். அப்படிதான் கண்டிப்பா. இருக்கணும். இது எதுவுமே சொல்லி இந் அனுப்ப மாட்டாங்க. அஹ் அஹ் நீங்க பார்த்துருக்கீங்களா? கண்டஸ்டன்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவங்களுக்கு இன்டர்வியூ தான். அதுல வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. போக்கர் ஃபேஸ் வச்சுக்கிட்டு 3 பேர் உட்காந்துருப்பாங்க அங்க. நான் வைல்ட் கார்டாவும் போயிருக்கேன். எஸ். அதனால எனக்கு தெரியும் இது. இவங்க என்ன பேசுவாங்க, எப்படி கேட்பாங்க. ஒண்ணும் சொல்லி தர மாட்டாங்க. அவங்க பர்சனல் வைக்கணும். நீங்க கேம் விளையாட போயிருக்கீங்க. அவங்க கேம் விளையாடல. நான் போய் விளையாடுவேன் பாருன்ட்டு போயிட்டு எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. எல்லாம் மார்னிங் ஸ்பேஸ்ல நான் சொன்னேன் இல்லங்க. தெரியுமா? நீங்க இருந்தீங்க. அதாவது கொஞ்சம் இல்ல நீங்க ஒரே நிமிஷமா முடிச்சிடுறேன். எல்லாம் இந்த சினிமாவால வந்த கேடு. இந்த சினிமால வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஷோல படத்துலலாம் ஒரு ரிட்டையர் ஆன ஒரு ஆக்டரை கொண்டு வந்து கோச்சுன்னு போடுவாங்க. இந்த மாதிரி இவங்க ரிட்டையர் ஆகிற நேரத்தில் கொண்டு வந்து உள்ள விட்டோன்னா அந்த ஞாபகத்தில் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாவம். சாரிம்மா, கண்டினியூ பண்ணுங்கம்மா. மார்னிங் ஸ்பேஸ்ல பேசும்போது வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பண்ணா தானே, பார்த்தா தானே பேச முடியும். காலையில பேசும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏ அதுக்குள்ளேயே இதுக்குங்க இந்த ஒரு ப்ரொமோலாம் பார்த்து இவ்ளோ ஹைப்பா எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு. அதுக்கேத்த மாரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஜோக்கர்ஸா போய் மிங்கில் ஆன மாரி தான் இருக்கு. கேம் ஸ்பிரிட் அண்ட் கேமர் மாரி இல்ல. அந்த பிக் பாஸ்க்குன்னு உண்டான அந்த ஒரு 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 கிரிஸ்பினஸ், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? இப்ப நீங்க ஆரி விளையாடும்போது அதெல்லாம் வந்து நம்மளால ஜட்ஜே பண்ண முடியாது. அந்த ஸ்போர்ட் ஒரு சீன் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த ஆரி வந்து நீ ஒரு நிமிஷம் கைய எடுத்துட்டு தான் புடிச்சேன்னோன, பால கைய விட்டுட்டு அந்த இதுல இருந்து வெளியில வந்துருவாரு. அந்த கயிறு புடிச்சிட்டு இருந்தது. நான் சாரிடா நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா அந்த வார்த்தைய யூஸ் பண்ணனால தான் நீ டெம்ப்ட் ஆயிட்டு வெளியில வந்தேன்பாரு. அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஒரு இது பார்க்கும்போது, அ அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களுக்குலாம் ஒரு இது இருக்கும் இல்லையா? அந்த மாரி ஒரு எல்லாமே காமிச்சது. இது கேம் எதுக்கு வந்திருக்காங்கன்னே தெரியாம சாப்பிட்டுட்டு தூங்க, பிக் பாஸ் ஹவுஸ கிளீன் பண்ண. அதுல கிளீன் நான் பண்ணேன், நீ பண்ணலன்னு சண்டை போட்டுக்க. இதுல வந்து நைட் ஸ்பேஸ வந்து ஃபுல்லா எடுத்துக்கிறது. பாருவும், திவாகரும் உட்கார்ந்து அடுத்தவங்கள குறை பேச. இவன் கூட்டவே இல்ல. இவன் எதுக்கு ரொம்ப கூட்டுறான் ஒரே இடத்த? எதுக்கு கிளாஸ கிளீன் பண்றானுங்க? இதெல்லாம் பேசுறதுக்கு தான் வந்து பிக் பாஸ் க அ லாட் ஆஃப் என்ன இந்த பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. குறை பேசுற இது. அந்த மாரி தான் இருக்கு. ம் ரவுண்ட் அப் பண்ணி உட்கார்ந்து குறை பேசிட்டு இருக்காங்க. யார கண்டுபிடிச்சு நம்ம திவாகர் ஒரு ரவுண்டா ஒரு ஒரு இந்த கதைய ஓட்டிட்டு இருப்பாரு. ரீல்ஸ் ஓட்டுவாரு. இல்லைம்மா, இவங்க என்ன சொன்னாங்களோ அதையே செஞ்சுட்டு இருக்காங்க இங்க. நான் காலையில டைட்டில் வச்சது இதுதான். செய்வார்களா, செய்யப்படுவார்களா அப்படின்னு. ஏன்னா ஒரு சீசன்ல ஒரு வைல்ட் கார்டு ஒருத்தர் உள்ள போறாங்க. அவங்க போகறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, நான் படவையை இழுத்து சொருகிட்டு தொடம்ப கட்டையோடு போய் விளாச போறேன் எல்லாத்தையும்னு. போன 2வது நாள் உள்ள இருக்கவங்க விளாசி தூக்கி வெளில போட்டாங்க. முதல் நாமினேஷன்லேயே வெளில வந்துட்டாங்க அவங்க 2nd வாரம். ஸோ அந்த மாதிரி அகம்பாவ ஆட்டம் மாதிரி இருந்துச்சு ப்ரொமோ பார்க்குறப்போ. ஆணி வேற ஆட்டுவாங்களான்னு பார்த்தா இவங்க ஆடிட்டு இருக்கிறாங்க. டான்ஸ்லாம் ஆடி காட்டினாருமா அவரு. நான் மார்னிங் சொன்னேன்.
பசிக்கும்ல. அந்த குரூப்ல தான் இருக்கணும். அ இது வந்து கன்டென்ட்‌க்காக பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த வேலைய பார்க்க போறாங்க அவங்களும் சேர்ந்து. அப்படின்னு. பாவம் இன்னிலேருந்து சபரி சட்டையோட தூங்கணும். இவரு சொல்றது பார்த்தா, மத்த இப்ப அத வச்சு கேம் விளையாடலான்னு வந்த மத்த 3 பேருக்கு கூட அது பாதிப்பா இருக்கும் போல தாத்தா. எல்லாத்தையுமே வந்து போட்டு உடைச்சிட்டாங்கன்னா, இவங்களுக்கு இருக்க ஒரு அட்வான்டேஜே அதுதான். அதையே ஃபுல்லா சொல்லிட்டு இருக்காங்க. வெல் உள்ள நடக்கிறது போட்டு உடைக்கிறது ஸ்டர் பண்ற மாதிரி இருக்கணும். அவங்க கேமை வந்து இவங்க போய் கரெக்ட் பண்ணக்கூடாது. அவங்க கேம் வந்து தப்பா இருக்கிறப்போ உங்களுக்கு அட்வான்டேஜ். ஏங்க எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் அப்படிதானுங்களே. அவங்க தப்பா விளையாடினாங்கன்னா நம்ம வந்து அதை ஸ்ட்ராங்கா நம்மளுக்கு தானே ஸ்ட்ராங் அது. இதுங்க என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க? இதுதான் நான் சொல்லுவேங்க. நலிந்த நடிகையர் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். ஸோ போகிறப்போ பாவலாக்காக அதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளோ வாரம் கடத்துகிறோமோ அவ்வளோ காசுட்டு உட்காந்துருக்காங்க. அவ்வளோதான். அவ்வளோ பேசிட்ட சாண்ட்ரா அவருமே உட்காந்துருக்காங்க. அவங்க பெட்டில் இவன் உட்காந்துக்கிட்டு பீட் பாக்ஸ் பண்ணின்னுக்கிறான். பயப்படணும்ல அவ்வளோ பேசினதுக்கு. என்னை கேட்டால் பேசியிருக்கவே கூடாது. நார்மலாக பேசிட்டு அவங்கள உள்ள அப்சர்வ் பண்ணி சரி விடுங்க இதெல்லாம் பேசட்டும் சீசட்டும் அவ்வளோதான். அதுவே ஸ்கிரிப்ட்ன்னு தான் சொல்றாங்களே தாத்தா. சொல்லிதான் கொடுத்து பேச வச்சிருப்பாங்கன்ற மாதிரி. இந்த மாதிரி முட்டாளுங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுத பெரிய முட்டாள் தான் தேவை. எனக்கு தெரிஞ்சு அந்த டீமில் அப்படி யாருமே இல்லை இந்தியா முழுக்க. அதெல்லாம் ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணவே முடியாதுங்க. இவங்க சொல்லி அனுப்பிச்சாலும் இவங்க இப்படி தான் ஆவாங்கன்னு தெரியும். இது வரைக்கும் எனக்கு நான் சொல்ல முடியாது. நிறைய பேர் பயங்கரமாக சமாதியில் சத்தி அடிச்சுட்டு உள்ளே போவாங்க. அங்கே போன உடனே அவங்களே சமாதி ஆயிடுவானுங்க. நிறைய நான் பார்த்துருக்கேங்க. பேசுறதெல்லாம் பயங்கரமாக பேசுவாங்க. நாளைக்கு அதான் தெரியும் தாத்தா என்ன பண்றாங்க அப்படின்னு இல்லைங்க சொல்லி. உள்ள சும்மா ஓவரா வைல்ட் கார்டை பேசிட்டு போனா இருக்காங்க. எண்ணத்துக்கு வந்திருக்காங்க, அவன் இதுவா வந்திருக்கானா, வெளி விஷயத்தை அதெல்லாம் வந்து கேட்பாங்க. எதுவும் சொல்லக்கூடாது. வெளி விஷயம் சொன்னா நமக்கு தான் போயிடும். நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட்டுங்க அது. வெளி விஷயம் தெரிஞ்சிருக்கிறது. அதை எப்படி நம்ம விட்டு கொடுக்கறது? விளையாட தானே போறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா இவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா எதுக்கு தட் அதாவது இஸ் அ அவங்க வெரி சொல்றாங்க. சிம்பிள் லாஜிக். அந்த சிம்பிள் லாஜிக் கூட தெரியலன்னா நீங்க எப்படி இந்த கேமை விளையாடுவீங்க? உள்ள இருக்கிறவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் அந்த வீட்டில் வந்து தே காட் யூஸ் டு so many days. அவங்க ரிலேஷன்ஷிப்பு பாண்டிங் இதெல்லாம் வச்சிருக்கானுங்க. அப்போ நீங்க அவங்க கூட போறப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ஏஸை நீங்க வந்து என்ன சொல்ல விடுங்க குழம்பு வேஸ்ட். ஓகே ஓகே தினேஷ் இருக்கியா? இருக்க ரசிகா பேசுறாங்களா யாரும்? யா தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் திஸ். ஏதாச்சும் கேள்வி கேட்கணுமா? மோஸ்ட்லி வந்து முடிக்கலாமான்னு இருக்கோம். அதனால தான் இந்த ஃபோம் யூ ஹேவ் எனிதிங் டு ஆஸ்க் சிலம்பரசன்? எங்க நாளைக்கு ஏதாவது உள்ள நடந்த விஷயம் இன்னைக்கு நடந்தது நாளைக்கு வரப்போகுது யாருக்கா தெரியுமா? ஏதாவது ஏழை விட்டாங்களா? வந்தவங்க எந்த குரூப்புக்கு போறீங்கன்ட்டு? தெரியல அந்த மாதிரி எதுவும் நியூஸ் வரல இல்லை இது வரைக்கும். பூஜா கேங்குக்கு தான் நிறைய போவாங்க போல இருந்து பார்க்கறது பார்த்தா. பூஜா கேங்கா? அச்சோ. அமித் போயிட்டார் ஆல்ரெடி. ஓகே. பிரசன்ட் சாண்ட்ரா தெரியல அவங்க பார்ப்போம். எஃப்ஜே கூட உட்காந்துருக்காங்க. பார்ப்போம். அரோரா கூட கோல்டு வர மாதிரி போகுதாமே தாத்தா பிரஜனுக்கு. They are not talking to each other. டிஸ்கவுண்ட் கேட்டிருப்பாரு சப்ஸ்கிரிப்ஷன்.
அச்சச்சோ. பிக் பாஸ் இருக்கிறார் பாருங்க. எப்பா என்ன பிக் வேணாம் பாஸ்? வேணாம் வேணாம். என்னாச்சு பிக் பாஸ்? ஒண்ணும் இல்ல தாத்தா. தாத்தா கால்ல எல்லாம் போயிட்டு இருந்தீங்க, ஏதோ ஒரு 2 டிப்ஸ் கொடுத்துட்டு போங்க தாத்தா. என்னது? என்ன டிப்ஸ்? ஸ்கூப் கேக்குறாங்க தாத்தா. ஆ ஸ்கூப் கேக்குறாங்க தாத்தா. ஸ்கூப்பா? ம். அது கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் உள்ள இருக்கிறாருங்க, அமித். அவர் அடுத்த வாரம் வெளில இழுத்துருவாங்க, இங்க வர சொல்லி கொடுக்க சொல்லுவோம். அவன்லாம் நாமினேஷன் இல்லையே. இந்த வாரம் ரம்யா தான் மோஸ்ட்லி. அதாங்க ரம்யா அடுத்த ஒரு வாரம். துஷார் தான் இந்த நினைக்கிறேன். வாரம் இருக்க மாட்டாங்க. ஓகே. முதல் வாரம் உங்களுக்கு இல்ல, ம். அடுத்த வாரம். ஓகே ஓகே. இன்னைக்கு ஆயிடுச்சு. ரம்யா இல்ல நாளைக்கு துஷார் தான் இந்த வாட்டி போகணும்னு நினைக்கிறேன். திங்கட்கிழமை ஆயிடுச்சுங்க ஆல்ரெடி. ஸோ நெக்ஸ்ட் வீக். இந்த வாரம் வந்து யார்? ரம்யாவா? ரம்யா தான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி ரம்யா துஷார் 2 எனக்கு பேர்ல ஒருத்தவங்க. எனக்கு 2 துஷார்னு பேருக்கு தோணுது. 2 பேரையே பேக் இல்லைங்க, இந்த பண்ணுங்கன்ற தடவை எதுக்கு? டபுள் எவிக்ஷன் இருக்கணுங்க. போன வாரமே டபுள் 10 பேர் எவிக்ஷன் இருக்காங்க. வச்சிருந்தனால இந்த வாரம் 2 டிக்கெட் போகும். ஜாலியா இருக்கும். அடையாம துஷாரு ரம்யா 2 பேருமே க்ளீன் பண்ணி விடுங்க, கரெக்டா இருக்கும். டாப் அப்படியே அவங்க தான் வருவான்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி ரிவி காண வினோத், சப்பரி, வியானா, திவாகர் இந்த 4 பேர் டாப்ல இருக்கான்னு நினைக்கிறேன். நாளைக்கு அதை தெரிஞ்ச ஃபாலோ ஒரு பண்ணி ஓட்டிங்ல அன்அஃபிஷியல் ஓட்டிங் பார்த்தா அதுல அதான் ஒரு இது ஒரு கிளியர் தெரியும். அதான் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கு போட்டி. ஏன்னா எல்லா வாட்டியும் தனியாக அந்த 15 சேர்ந்து வந்திருக்காங்க. அண்ட் கனிக்கும் அரோராக்கெல்லாம் I don't think there is much ஓட்டிங்ல இன்னமும் ஓட் திவாகர் பண்ணலாம். அண்ட் துஷார் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இன்னும் அம்மையா இருக்கும். இப்படின்னா திவாகர்லாம் வருவோம். ரொம்ப அண்டர் இந்த எஸ்டிமேட்டட். வாரம் ரம்யா வந்து அன்பு கேமுக்கு அகைன்ஸ்டா விளையாண்டா என்ன பண்றது? துஷார் போயிடுவான். இன்னொருத்தர் எனக்கு கெமி தோணுது. பட் கெமி கேமும் ஏன்னா ஓட்டிங் வரும்போது அவங்க கம்மியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை தான் ஓட்டிங் என்னமோ வந்தாங்க. அதுக்கப்புறம் வரவே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி வரும்போதும் லாஸ்ட்டுக்கு முன்னாடியே நம்ம தான் இருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு கெமின்னு தோணுது. அந்த மாதிரி ஏன்னா எனக்கு ரம்யா கெமி அந்த மாதிரி இருக்கும்போது ஒருவேளை கெமிக்கு போவாங்களோ, இல்லை இன்கேஸ் இந்த வாரம் அவங்க ரம்யாவோட கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க இதாயிட்டாங்கன்னா துஷார் ரம்யா இந்த 3 பேருக்குள்ள தான் 2 பேர் போற மாதிரி எனக்கு தோணுது. எஃப்ஜே வாய்ப்பு இல்லையா ப்ரோ? எஃப்ஜேக்கும் லாஸ்ட் டைம் ஓட்டே வரல. பார்க்கலாம் ப்ரோ, தெரியல. நான் 12 பேர் இருக்கனால எப்படின்றது ஓட்டு பிரியும்ல, நம்ம சொல்ல முடியாதுல்ல. எனக்கு தெரிஞ்சு ரம்யா வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரம்யா இருக்காது. ஆனா துஷார் தூக்குறதுக்கான எல்லா வாய்ப்பும் அதான் ஒண்ணுமே பண்ணல. தூக்குங்க, தாராளமா தூக்குங்க. சுபாஷினி இந்த வாரம் வந்திருக்கீங்க. பிரேக்கப் ஆயிடுச்சு. எனக்கு ஒன்று திடீர்னு ஒன்று தோணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கார்டன் ஏரியால அந்த கப்புள்ஸ் வந்து அந்த டாஸ்க் பண்றச்ச, ஸோ விக்கல்ஸுக்கு வந்து அவர் வந்து விசில்லாம் அடிச்சு இது பண்றாரு. அது எவ்வளோ ஒரு ஸ்டூபிடிட்டி. அப்படியே அப்பட்டமா ஏதோ வெளியில வந்து விக்கல்ஸ்க்கு அப்படியே ஆஹா ஓஹோன்னு இருக்கிற மாதிரி காட்டுறாரு. ஹீ இஸ் டெஃபினட்டா அவர் வந்து ரொம்ப பார்ஷியாலிட்டி காட்டுற மாதிரி இருந்துச்சு அந்த ஆளு. ஸோ அதே மாதிரி அந்த சுபிக்ஷாக்கும் அந்த அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப இது பண்ணாங்க, ஒரு அப்ரிஷியேட் பண்ற மாதிரி. ஜஸ்ட் எக்ஸப்ட் த அந்த டாஸ்க் தவிர சுபிக்ஷா ஒன்றும் அப்படி வெளியிலேயே தெரியல. ஆனா அதே யோசிச்சு பாருங்க, உள்ள அமித் கரெக்டா சுபிக்ஷாவை தூக்குனாரு, விக்கல்ஸை தூக்குனாரு. ஸோ இதுல இருந்தே எனக்கு ஒரு கம்பேரிசன்ல தெரியுது கொஞ்சம். அந்த ஃபர்ஸ்ட் அந்த என்ட்ரியிலேயே தெரியுது அமித் வில் பி ரியலி மோர் லைக் நோ பார்ஷியாலிட்டி, நோ இது கரெக்டா நம்மெல்லாம் எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி அவரும் கரெக்டா இது பண்றாரு, யூனோ. அண்ட் திவ்யா ஆல்சோ கொஞ்சம் ஓகே, பட் நாட் அப் டு அமித் ஐ திங்க். இன்னும் அவர் கரெக்டா விக்கல்ஸையும் இவங்க தூக்குனாரு. ஸோ யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனா இவன் வந்துட்டு விசில் அடிச்சு கை தட்டி என்ன ரொம்ப இதுவா இருந்துச்சு. என்ன ஒய் இஸ் பிஹேவிங் லைக் தட்னு. அது ஒரு தாத்தா சொன்ன மாதிரி கொஞ்சம் அதை அப்படியே ஒரு மூடி மறைச்சு இது பண்ணணும். அப்படியே பகிரங்கமா அப்படியே ஓப்பனா சொல்லி அது வந்து உண்மை கூட இல்லை. அவர் வந்து அவருடைய ஃபேன்ன்றதால அப்படி செய்யறது வந்து ரொம்ப சைல்டிஷா இருந்துச்சு. தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு ஷேர்.
Amit, I think is going to be really strong and no partiality. அவர் கரெக்டா பேசுறாரு. நீ வீக்னா நீ வீக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா யூஸ்லெஸ்ன்னு சொன்னாரு. ஓகே. இவங்க 2 பேரு பிக் பண்ண இந்த கப்புள்ஸ் அவங்க 2 பேரும் யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சுபிக்ஷாவையும் வீக்கல்ஸையும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே கைஸ், சென்ட் பண்ணிடலாமா? மீகா யா 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 ஓகே. நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு ப்ரோமோலாம்